Hi friends, welcome to my channel. This is AK Suman. ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் மலையாள இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மண்டாகினி. ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வினோத் லீலா. அண்ட் இந்த மூவி ரிலீஸ் ஆன டேட் பார்த்திங்கன்னா May 24. ஸோ இந்த மூவியில் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அல்டாஃப் சலீம், அனார்கலி மரிக்கர், கணபதி, இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்க்கலாம். இந்த மூவியே பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் தான் இந்த மூவியே. ஸோ மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வெட்டிங்லேருந்து ஆரம்பித்து ஸோ அந்த நைட்டில் நடக்கிறது தான் இந்த டோட்டல் ஸ்டோரி. ஆல்மோஸ்ட் 2 hours சம் மினிட்ஸ்க்கு ஓடுறது தான் இந்த மூவி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஒரு சில ட்விஸ்டினால் வர குழப்பத்தினால வர இன்சிடெண்ட் தான் இந்த மூவி. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழப்பம் தீர்ந்துச்சா இல்லையா, இல்லை அதுதான் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சா, இல்லை அந்த வெட்டிங் நைட்லேயே முடிஞ்சிருச்சா, ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சா இல்லையா, ஸோ இது எல்லாமே தான் இந்த மண்டாகினி. நெக்ஸ்ட்டு கேரக்டரைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லீட் ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா அல்டாஃப் சலீம். ஸோ இவரை வந்து கண்டிப்பாக ரீசெண்டாக ஒரு ஹிட்டான ஒரு மலையாள மூவியில் பார்த்துருப்பீங்க. அதுதான் பிரேமலு. ஸோ அந்த மூவியில் வந்து ஹைதராபாத்தில் அந்த கோச்சிங் சென்டரோட மாஸ்டராக ஒரு கிளாஸுக்கு எடுப்பார். ஸோ அவரோட வெட்டிங்க்கு தான் வந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ ஹீரோயினை அவர் தான் இவர். ஸோ அந்த படத்தில் மேபி அவரோட கேரக்டரைசேஷனால் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இந்த மூவியாக என்னன்னு தெரியல. பட் அந்த படத்தில் எப்படி அவர் வந்து ஒரு ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரி இருக்குமோ, இல்லை வந்து அவரோட ஒரு பாவமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் இருக்குமோ, அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த மூவிலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சி இந்த மூவிக்கு. பிகாஸ் ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தர் வந்து அவரோட நேட்டிவ் ஸ்லாங்கில் எப்படியெல்லாம் வந்து இதில் ஃபன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்ல ஒரு சிரிப்பு வர வச்சுருக்காரு அவரோட நேச்சரை வச்சு இந்த படத்தில். ஸோ அவரே ஒரு இன்னசென்ட்னால அவங்க அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்று அதட்டினா வந்து அதுக்கு மேலே வந்து எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாத அந்த ஒரு இடமாகட்டும், அப்படியே வந்து சில இடத்துல வந்து அவர் பேச முடியாமல் அவரோட வாழ்க்கையே குழப்பத்தில் போயிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு அலப்பறை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்குற டைலாக் ஆகட்டும், உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு என்ன, இந்த ஒரு வெட்டிங்னால நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் சரக்கு போடுறதுக்கு அதுக்கு தான் நீங்கள் இது பண்ணிப்பீங்க, ஆனால் என் வாழ்க்கை தானே குழப்பத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற மூமெண்ட் ஆகட்டும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து எமோஷன்ஸை நல்லா காமிச்சிருக்காரு ஒரு இன்னசென்ட் லுக்கில். நெக்ஸ்ட் எனக்கு ஹைலைட்டாக இந்த மூவியில் வந்து கேரக்டர் பட்டது பார்த்திங்கன்னா அவரோட மச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஸோ அவர் பார்க்க முரட்டுத்தனமாக இருந்தாலும் ஹீரோவே நிறைய வாட்டி சொல்லுவார், பார்க்க தான் முரட்டுத்தனமாக இருப்பார், பட் இருந்தாலும் அவர் ரொம்ப சுத்தமானவர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் அவரோட கேரக்டரும் இருக்கும். எப்படி ஒரு கேஷுவலாக நம்ம வீட்டிலலாம் ஒருத்தர் இருப்பாரோ, கொஞ்சம் அலப்பறையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி தான் அவர் இருப்பார். ஸோ அவரோட கேரக்டரும் நிறைய இடத்துல காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஒரு கல்யாண நாளே நான் ஒரு அலப்பறை கண்டிப்பாக இருக்கும், அங்கே ஒரு கலாட்டா, அலப்பறை, ஒரு என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மூவியில் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக அவங்களுக்கு ஸ்கோப் இருக்காது இதில், சும்மா ஒரு 2-3 பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப இது இல்லை. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக இந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி யாருக்கும் பெருசாக இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோலை வந்து கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த ஸ்டோரியோட ஸ்கோப்பே அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு வெட்டிங் நைட்டில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட்னால ஸோ அதில் வந்து என்னெல்லாம் காமிக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அந்த டே வந்து முடிகிற வரைக்கும் மிட் நைட்டில் நடக்கிற இன்சிடென்ட், ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி லைன் போகும். ஸோ அந்தளவுக்கு பெரிய அந்த தாம் அந்த மாதிரி ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஸோ அதை வந்து காமிச்ச விதத்துலேயும் இது பண்ணுற விதத்துலேயும் எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துலேயும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காமிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மூவியோட கிராஃப் எப்படி போகும்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் கல்யாணம் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி அந்த மாதிரி போகிறதுலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெரியாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் எப்படி வந்து ஒய்ஃபை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு குழப்பம்,
இடையில மட்டும் சில போர்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் அவங்க இது பண்ண மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாத மாதிரி தோணுச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை வந்து அவங்க வந்து அதில் வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் அது அப்படியே கொண்டு போன விதத்தில் நல்லா கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா, ஸோ ஃபன்னாக இருக்கும், இதெல்லாம் ஓகே, கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. என்ன கொஞ்சம் மாஸான சீன்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஸோ பட் ஆனால் அது அந்த மாதிரி வரல, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி ஓவராலாக ஒரு ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். கொஞ்சம் அந்த 2 hours 2.5 hours கொஞ்சம் நல்லா உங்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி மூவி தான் இந்த மந்தாகினி. ஸோ இன்னும் இந்த மூவி எந்த ஓடிடிலாம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்டேட் வரலை. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து நம்ம தம்ப்நெயில்லே வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவியோட ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.